ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு திமுகவும், காங்கிரஸும் கங்கணம் கட்டிக்கிட்டு எதிர்க்கக்கூடிய அத்தனை திட்டங்களையுமே காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தது தான். நீட் அவர்கள் கொண்டு வந்தது தான். அதே மாரி இன்னைக்கு 33% பெண்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு, அதுவும் காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்தது தான். ராஜீவ்காந்தியோட பீரியட்ல தான் அதை கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆணாதிக்க மேல்பான்மை உள்ளவர்கள் அதுக்கு மசோதாக்கு எதிராக வாக்களித்து அதை செயல்படாம முடக்கியே வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான திட்டம் முடங்கி கிடக்குது அப்படின்னு இன்னைக்கு கையில் எடுத்து பிஜேபி அதை செயல்முறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை மசோதாவை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வரையில் அதற்கு மீண்டும் காங்கிரஸும் இந்த வீணா போன திமுகவும் வாக்களித்து பெண்களுடைய வாழ்க்கையை எப்பவுமே முன்னேறக்கூடாதுங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு மிகப்பெரிய வரலாற்று பிழையையும் பெண்களுக்கான ஒரு துரோகத்தையும் இந்த திமுக இழைச்சிருக்கு. இதை பெருமையாக மத்திய அரசை நாங்கள் வென்று விட்டோம், அவர்களை திட்டங்களை தவிடுபொடியாக்கி விட்டோம், மாநிலங்க உரிமையை மீட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மக்களிடமும் பெண்களிடமும் தான் இன்றைக்கி வாக்கு கேட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசடியை செஞ்சுட்டு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டோங்கிற ஒரு கூச்சநாச்சமே இல்லாமல் அதே பெண்களிடம் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுறோம், இந்த சமூகத்துக்கு நாங்கள் தான் காவலர்கள் அப்படின்னு